நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயண நாராயண. தேவேந்திரா, கவலை கொள்ள வேண்டிய நேரம் இது. மகாதேவர் வஸ்திரத்தையும் பவனத்தையும் ஏற்பதற்கு மறுத்துவிட்டார். குபேரனும் விஸ்வகர்மாவும் மகாதேவரை மாற்றும் முயற்சியில் தோல்வியடைந்தனர். அது மட்டுமல்ல, மகாதேவரோடு விவாதம் செய்யும் முயற்சியிலும் தோற்றுவிட்டனர். இனி உன் கரங்களில் தான் அனைத்தும் உள்ளது. உண்ணும் உணவைக் கொண்டு நீ அவர் மனதை மாற்றிவிட்டால் வெகு இலகுவாக மகாதேவரை நாம் நமது வழிக்கு கொண்டு வந்து விடலாம் அல்லவா? நிலையில்லாமல் வாழ்வது கடினம் என்பதை நானும் அறிவேன். தேவலோகத்தை ஆக்கிரமித்ததால் நீ தவிக்கின்றாயே. உணர்கிறேன் தேவரிஷி. நான் தேவேந்திரனாவேன். என்னுள் அடங்கியிருக்கக்கூடிய சாமர்த்தியமானது குபேரனிடமோ விஸ்வகர்மாவிடமோ எங்குள்ளது? இம்முயற்சியில் நான் தோற்கப் போவதில்லை. தாம் பொறுத்திருந்து பாருங்கள். மகாதேவரை மாற்றுவதில் நான் வெற்றி பெறுவேன். ஆகட்டும் ஆகட்டும். நாராயண நாராயண. எனது உணவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆம் பிரபு. யாம் அவ்வாறு முற்படுவதற்கு முக்கிய காரணமும் உள்ளது பிரபு. நடக்கப் போகும் தமது விவாகத்தை அகில உலகமும் ஆனந்தமாக கொண்டாடவிருக்கிறது. விவாக விழா நடக்கும் சமயத்தில் சமைக்காத உணவினை எவ்வாறு அனைவரும் ஏற்பார்கள்? ஆகையால் இப்போது தாம் சமைத்த உணவை உண்டு பொதுவான வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் பிரபு. நியதியில் உள்ள ஒரு விஷயத்தை நீ மாற்ற எண்ணுகிறாய். அநீதி இழைக்க முயல்கின்றாய். உன்னுடைய அனுகூலத்திற்காக வழக்கத்தை மாற்ற முயற்சிக்கின்றாய். இது சரியாயிற்றா? மகாதேவா, இதை தவறாக எண்ணாதீர்கள் பிரபு. ஆனால் தேவேந்திரன் கூறிய வார்த்தையிலும் சிறிது அர்த்தம் இருக்கிறது. சமைத்து உண்ணக்கூடிய வழக்கம் என்பது சமுதாயத்தில் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. தாமும் அவ்வழக்கத்தை ஏற்பதில் என்ன தவறு உள்ளது பிரபு? அவ்வழக்கம் என்னை பொறுத்தவரை தவறாகும் தேவரிஷி நாரதரே. இயற்கையில் அடங்கியுள்ள அற்புதங்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவான ஒன்று. அந்த இயற்கை விதி மீறப்படுவதால் அதன் விளைவு விபரீதமாகின்றது. இயற்கையை நம்பி வாழும் ஜீவராசிகள் அதனால் மடிகின்றது. நமது சரீரத்தை பேணி காப்பதற்காக பிற உயிரினம் அழிவது தவறல்லவா? நிலத்தில் உற்பத்தியை பெருக்க கரைபுரண்ட நதியின் பிரவாகம் சுயநலம் கொண்டு தடுக்கப்படுகின்றது. அந்நீரை ஆதாரமாக கொண்டு வாழும் பிற ஜீவராசிகள் அதனால் தவிக்கின்றன. நதியை தடுக்கும் அதிகாரம் எவருக்குள்ளது? அந்த உணவினை சமைப்பதற்காக மரங்களை சாய்த்து இந்திரனின் தேவையை நிறைவேற்ற வேண்டுமா? ஒருவர் பசியாற வேண்டும் என்பதால் இன்னொருவர் பசியில் வாடுவது எந்த வகையில் நியாயம்? இயலாத ஒன்று. உன்னுடைய நலன் கருதி மற்ற உயிரினங்களுக்கு என்னால் துரோகம் இழைக்க இயலாது. இது என்றும் நடைபெறாது. இதன் மூலம் தாங்கள் மகாதேவரிடம் மாற்றம் ஏற்படாது என்று உணருங்கள். நாங்கள் வழக்கமான உணவையை உண்போம் என்றும் சர்வேஸ்வரன் புகழ் பாடி சர்வமும் அவரே என்று அவர் சரணங்களில் விழுந்து கிடப்போம்.
உன்னை நினைத்தால் கவலையாக உள்ளது மகளே. உன் ஆத்மாவின் வேண்டுதலை நீ கேட்காமல் இருக்கிறாயோ என்று தோன்றுகிறது. என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் தம்மோடு இருப்பதை நான் செய்த பாக்கியமாகவே உண்மையில் கருதுகிறேன். மாதா அனுசுயா, தாங்கள் சுபமுகூர்த்த வேளையில்தான் பிரவேசித்துள்ளீர்கள். இந்த விவாகத்திற்கு தாம் வருகை தந்திருப்பதை நாங்கள் அனைவரும் பெருமையாக கருதுகிறோம். மிக்க நன்றி. நான் நன்கு அறிவேன், ஈசனிடத்தில் அவ்வாறு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க இயலாது. வைராகியமாக யோக நிலை மேற்கொண்டவர் உடனடி மாற்றம் ஏற்படும் என்று எவ்வாறு எண்ண இயலும்? ஆனாலும் மகாதேவரை மாற்றக்கூடிய சக்தி ஆதிசக்திக்கே உண்டு. மாற்றங்களை அவர் ஏற்கக்கூடியவரே. ஆனால் எனது கவலையானது வேறொன்றாகும் மாதா. விவாகம் என்பது பல சடங்குகள் கொண்டதென்பதில் தங்களுக்கு எவ்வித ஐயமும் இருக்காது. அனைத்தும் நியதிகள் படியே நடக்க வேண்டியது என்பது விதி. அவ்வாறு நடக்கக்கூடிய ஓர் விவாகத்தினில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இருவருமே அச்சடங்குகளை பின்பற்றி கொண்டாடுவர். ஆனால் அவ்விதிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஈசன் வாழுகின்ற அந்த கைலாயத்தினில் எவருமே இல்லை என்பதே உண்மை. நான் ஒரு விஷயத்தை விரும்பவில்லை. மகாதேவர் ஊர்வலமாக இங்கு வந்து சேரும் பொழுது ஆடம்பரம் எனும் பெயரினால் அனைவரும் அவர் நிலையை அளவிடக்கூடாது அல்லவா? ஆகையால் தம்மிடம் நான் ஒன்றை வேண்டுகிறேன். தாம் கைலாயம் சென்று அங்கு நடக்கும் விவாக ஏற்பாடுகளுக்கு வழிகாட்டிவிட்டு வர வேண்டும். இது தம்முடைய வேண்டுகோள் அல்ல. இந்த காரியத்தை நான் சாட்சாத் ஆதிசக்தியின் ஆணையாகவே ஏற்றுக்கொள்வேன். தாம் சம்மதம் தெரிவித்ததால் எனது கவலையானது விலகிவிட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவன் தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டர். அவருடைய எண்ணத்திலும் அவர் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வருவது நடவாத ஒன்று தேவரிஷி. ஆனால் பிரபு, யாம் தமது ஆணையை ஏற்று பின்பற்றினோமே. தாமல்லவா கூறினீர்கள், ஈசனிடத்தில் இதுபோன்ற முக்கிய மாற்றங்கள் ஏற்படாவிடில் அவர் விவாகம் நடைபெறாதென்றீர்கள். தம்முடைய குற்றப்படி காண்கையில் சர்வேஸ்வரனுடைய விவாகம் நடைபெறாதா? விவாகம் நடைபெறும், அவசியம் நடைபெறும். சர்வேஸ்வரனிடத்தில் மாற்றங்களும் உருவாகும். மகாதேவரிடத்தில் அம்மாற்றங்களை ஏற்படுத்த வல்லவர் யார் உள்ளார்? ரிஷி துர்வாசர். தேவேந்திரா, உனக்கு சாபமளித்தவர் அதே ரிஷிகள் துர்வாசர் தான். அரசே, ரிஷி துர்வாசர் வந்திருக்கிறார். அவரை தக்க மரியாதையுடன் அழைத்து வாருங்கள். பணிகிறேன் ரிஷியே. இவ்வழியாக செல்லும் போது என்னுடைய மனதில் உன்னை காண வேண்டும் என்று தோன்றியது. இந்த புஷ்பம் பகவான் விஷ்ணு எனக்கு தந்தருளியது. இதை என் ஆசீர்வாதமாக எண்ணி பெற்றுக்கொள். ஆசனத்தில் அமருங்கள் ரிஷியே. ஸ்ரீ ஹரிவாயிலாக கிடைத்த இந்த புஷ்பத்தை நீ துச்சமென்று எண்ணினாய். உன்னால் இந்த புஷ்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டது. உனது இந்த செயலுக்கு நீ நிச்சயம் தண்டனை அனுபவிக்க வேண்டும். நான் உனக்கு சாபம் அளிக்கின்றேன்.
உன்னுடைய குருமார்களின் ஆசி உனக்கு இல்லாமல் போகும். நீ உனது சிம்மாசனத்தை இழந்து சொர்க்கத்திலிருந்து விரட்டப்படுவாய். மகாலட்சுமி இவ்விடத்தை விட்டு நிரந்தரமாக பிரிவாள். இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் திண்டாட்டமாக மாறும். நீ குருவை அவமதித்ததும், அந்த தாரகாசுரன் உன்னை சொர்க்கத்திலிருந்து விரட்டி அடித்ததும், எமது தேவி லக்ஷ்மி ஸ்வர்க்கத்தை புறக்கணித்ததும் எதனால் என்று எண்ணுகிறாய்? துர்வாச முனிவரின் சாபத்தால் தான். ஒருவேளை தாரகாசுரன் வதைக்கப்பட்ட பிறகு சொர்க்கமானது உனக்கு திரும்ப கிடைத்தாலும், அப்பொழுதும் தேவி லக்ஷ்மியானவர்கள் சொர்க்கம் திரும்புவதென்பது சமுத்திரத்தின் வாயிலாக மாத்திரமே சாத்தியப்படும். தேவி தன் புதிய அவதாரத்தில் மகாலட்சுமி எனும் சொரூபத்தில் சமுத்திரத்திலிருந்து தோன்றுவாள். பிரபு, சொர்க்கத்தின் மீது மீண்டும் அதிகாரமும், மாதா லட்சுமி மீண்டும் வருகை தருவதும், தாரகாசுரனின் வதம், இவை அனைத்தும் மகாதேவரின் விவாகத்திற்கு பிறகல்லவா நடக்கும்? அவ்வாறிருக்க தாம் ஒன்றை எனக்கு தெளிவுபடுத்துங்கள். ரிஷி துர்வாசர் மகாதேவரிடம் எப்போது செல்வார்? ரிஷி துர்வாசரின் தனித்துவமே அவர் சினம் கொண்டு அளிக்கும் சாபம்தான். அதே சாபம்தான் மகாதேவரின் விவாகத்தையும் நிகழ்த்தும். ஆனால் பிரபு, துர்வாசர் கைலாயம் ஏன் செல்ல வேண்டும்? ஒருவேளை சென்றாலும் அவர் ஈசனுக்கு ஏன் சாபம் அளிக்க வேண்டும்? தமது ஐயம் சரிதான் நாரதரே. ஆனால் அந்த அற்புதம் விரைவில் நிகழ உள்ளது. அச்செயலிற்கான துவக்கத்திற்கு தேவி பார்வதி வித்திட்டார். அவர் அனுசூயாவை தன் விவாக சம்பந்தமாக கைலாயம் செல்ல வேண்டியுள்ளார். அனுசூயாவும் தம் புதல்வன் துர்வாசுருடன் இணைந்து ஈசன் வாழும் கைலாயம் நோக்கி செல்லவிருக்கிறார். பிரஜாபதி தட்சணம் பிரசூதி தேவியும் பார்வதியின் விவாகத்தில் பங்கெடுக்க இயலாதென்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்தார்கள். இருப்பினும் அவர்கள் நம் புதல்வி பார்வதிக்கு ஆசியை வழங்கினார்கள், அனுகிரகம் தந்தார்கள். யார் இங்கே? எங்கு சென்றார்கள் அனைவரும்? துர்வாசா, மகனே துர்வாசா, எங்கிருக்கிறாய்? நான் இங்கிருக்கிறேன் தாயே. கூறுங்கள் தாயே, ஆணை என்ன? மகாதேவரின் விவாக விழாவில் பங்கெடுக்க யாம் கைலாயம் செல்கிறோம். இந்த பிரயாணத்தில் நீயும் என்னுடன் அங்கு வர வேண்டும். ஆகட்டும் தாயே, அது என் பாக்கியமாகும். மகாதேவரின் விவாகத்தில் பங்கெடுத்து நானும் தன்னியனாவேன். மகனே, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். கூறுங்கள் தாயே. மகாதேவர் தேவி பார்வதியின் அவ்விவாக விழாவில் நீ உன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். விவாகம் என்றால் அதற்கு பலர் வருகை தருவார்கள். உனக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் நீ கோபம் கொள்ளக்கூடாது. ஒன்றை மறந்து விடாதே, இந்த விவாகம் நடக்கவிருக்கும் ஒரு சுப நிகழ்விற்கான ஆரம்பம். ஆகையால் நீ உன் கோபத்தை வெளிப்படுத்தி நடக்கும் காரியத்தை கெடுத்து விடாதே. சாபமளிக்கும் உனது சக்தி உனக்கு வரமாக இருந்தாலும் அது உன் சாபமும் ஆகும். இருக்கலாம். இதுவரை நான் வழங்கிய சாபங்களால் நன்மையொன்றே ஏற்பட்டுள்ளது. ஆனால் கவலை வேண்டாம், நான் தமக்கு வாக்களிக்கின்றேன். ஆத்திரம் கொள்ளும் அளவிற்கு சூழல் உருவானாலும் நான் அங்கு சாந்தமாக இருப்பேன் தாயே. அங்கு வருகின்ற யாரிடத்திலும் நான் ஆத்திரம் கொள்ள மாட்டேன். நாம் புறப்படலாம். எங்கு சென்றீர்கள் அனைவரும்? நடக்க உள்ள விவாகத்தில் யாருக்காவது அக்கறை இருக்கிறதா?
வாங்க. என்ன நேர்ந்தது? என்ன பிரச்சனை? கூற வேண்டுமா? சுற்றி இருப்பதை தாமே காணுங்கள். விவாக நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்விடத்தில் பணி செய்வதற்கு ஒருவரும் உதவிக்கில்லை. வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் உபசரிக்க வேண்டாமா? அரச குடும்பத்தை விவாகமானது இவ்வாறா நடக்கும்? மந்திரியாரே, அரண்மனை சேவகர்கள் அனைவரும் எங்கு சென்றனர்? மகாராஜா, அரண்மனையிலிருந்து சேவகர்கள் அனைவரும் கைலாயம் சென்றுவிட்டனர். மகாதேவரோடு வரவிருக்கும் யாத்திரையில் பங்கெடுக்கப் போவதாக தெரிவித்தனர். அவர்கள் விருப்பம் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த அரண்மனையில் உள்ள பணிகள் அனைத்தையும் யார் செய்வர்? உணவை சமைப்பது யார்? அரண்மனையை அலங்கரிப்பது யார்? அரசே, அவர்கள் விரைந்து வர ஆணையிடுங்கள். சற்று பொறுங்கள். அனைவரையும் கைலாயம் விட்டு வரவழைப்பது இயலாத காரியம் அல்லவா? இருப்பினும் இங்கே தேவையான பணியாட்களை வரவழைக்க ஏற்பாடு செய்கிறேன். மகாராஜா, நமது ராஜ்யம் அனைத்திலும் உதவி செய்ய இப்போது எவரும் இல்லை. அனைவரும் கைலாயம் நோக்கி புறப்பட்டு சென்று விட்டனர். என்ன? அனைவரும் சென்றனரா? பிரபு, யாம் அனைவரும் தமது ஊர்வலத்தில் பங்கெடுக்க வந்துள்ளோம். ஆம் பிரபு. மகாதேவா, நடக்கவிருக்கும் அந்த யாத்திரையில் நாங்கள் பங்கெடுப்பதற்கு அனுமதியை தந்து யாம் முக்தி அடைய தாம் வழிவகுக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணியாட்கள் அனைவரும் தம்மை காண்பதற்கு அங்கு வந்துவிட்டார்கள் என்றால் இங்கு விவாக ஏற்பாடுகளை யார் செய்வார்கள்? மண்டபம் எவ்வாறு அலங்கரிக்கப்படும்? வரும் விருந்தாளிகளுக்கு உணவை யார் சமைப்பார்கள்? நான் கூறும் வார்த்தைகள் கேட்கின்றதா? அகிலமே இந்த விவாகத்தின் மீது கவனம் கொண்டுள்ளது. வரவேற்பிலோ அல்லது உபசரிப்பிலோ ஏதேனும் குறை நேர்ந்து விட்டால் அது என் தந்தைக்கு அவமானமாகும். அக்குறை நிச்சயம் நேரவே கூடாது ஈசனே. விருந்தினர்களின் மனம் நோகக்கூடாது. பர்வதராஜனுக்கு புதல்வியின் விவாகத்தை நடத்த தெரியவில்லை என்பார்கள் அல்லவா? நான் தம்மிடத்தில் என் கவலையை கூறுகிறேன். என் வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பீர்களா மாட்டீர்களா? ஏதேனும் ஒன்று கூறுங்கள். தங்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கும் நான் சம்மதம் தெரிவிக்கின்றேன். விழாவில் கொண்டாட்டம் வேண்டிய ஒன்றுதான். அதற்கும் அளவுள்ளது. தம் அனைவரிடமும் ஒன்று வேண்டுகின்றேன். விவாகத்திற்கு எண்ணற்ற ஏற்பாடுகள் உள்ளன. விரைந்து வந்து தாம் அதை கவனிக்க வேண்டும். பிரபு, மனப்பூர்வமாக உணர்கிறோம். எவர் ஒருவர் இந்த யாத்திரையில் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் புண்ணியம் பெருகும் பிரபு. ஆனால் இன்னொன்றை தாம் மறந்து விட்டீர்கள். பெண் வீட்டார் தரப்பில் யார் விவாக ஏற்பாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் புண்ணியம் இருமடங்காகும். செல்லுங்கள், எக்கவலையும் என்று ஏற்பாடுகளை துவங்குங்கள்.